வணக்கம் and a very very warm welcome to சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் co-presented by Chennai Zamrita powered by Yasco. So இன்னைக்கு இந்த கவுச்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சித்தா திரைப்படத்தினுடைய இயக்குனர் S.U. அருண்குமார் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஹியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் இன்னைக்கு சித்தா திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இந்த விருது பட்டியல்ல வந்து எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கிட்டு போறீங்க. சோ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மேடை எவ்வளவு ஸ்பெஷல்? இது எனக்கு ஃபர்ஸ்ட் 10 years ஆச்சு சினிமா எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் விகடன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ பேங்க் பண்ணுறது இட்ஸ் என்கரேஜ்மெண்ட்லேயே நம்ம இவ்வளோ நாள் பண்ணதுலேருந்து அன்லேர்ன் பண்ணி வேற ஒன்று பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது இன்னும் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தெம்பு. Right. I think Chitta has impacted so many people's life. ஒரு socially sensible film ஆக எடுத்திருக்கீங்க. அதனுடைய சோ அதனுடைய ரிசெப்ஷன் வந்து இந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா தியேட்டர்லயும் சரி ஓடிடிலயும் சரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது சம்பரதியாக அது உங்களுக்கே ரொம்ப டச்சிங்காக இருந்திருக்கும். And I think அந்த collaboration has worked way better because you have a greater collaboration with சித்தார்த் அவர்கள். சோ உங்களுக்கும் சித்தார்த் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் பத்தி சொல்லுங்க. Without Siddharth this film would not have happened. நான் இதை எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா என்னை எந்த கேள்வியுமே கேட்காம என்னோட படத்தை என்ன சுதந்திரமா எடுக்க விட்டதுக்கு சித்தார்த் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா அது நடந்திருக்காது. சித்தார்த் பீங் அன் ஆக்டர் தனி, ஆனா பீங் ப்ரொடியூசர் அது வந்து தெரில. நம்ம இன்னொரு ஆளை கன்வின்ஸ் பண்ணி இப்ப நிறைய பேர் கேட்கும் போது ஒரு கேள்வி வரும்ல, எப்படி இதை பண்ணீங்க? தைரியமாலாம் பண்ணல, சாதாரணமா பண்ண தைரியமா அப்படியா அப்படின்ற கேள்வியே நீங்க கேட்கும் போதுதான் வருது. ஐம் கிளாட் தட் சித்தார்த் ப்ரொடியூஸ்ட். ஐ திங்க் எந்த விருது மேடை எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து சித்தா திரைப்படம் இருக்கு. நீங்க விருது வாங்குறீங்க, அந்த குட்டீஸ் வாங்குறாங்க, சித்தார்த் அவர்கள் வாங்குறாங்க. சோ இது உங்களுடைய அடையாளமாக மாறி இருக்கு. இது வந்து உங்களுடைய சினிமால இருக்க வரணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லாருடைய கனவாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அதை பத்தியும் நீங்க கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பன்னேரம்பத்னி மருண் கூப்பிட்டவங்க சித்தா அருண் கூப்பிடுறாங்க. அடுத்தடுத்த படங்கள்ல அடுத்த பேர் சொல்லி கூப்பிடுறதுதான் நல்லதா நான் பாக்குறேன். எவ்ரி ஃபிலிம் இஸ் லேர்னிங். சித்தா இஸ் வெரி வெரி கிரேட் லேர்னிங் ஃபார் மீ. Yes. And learning for me too. Like. All right. I think we should also talk about your next film. இது வந்து ஒரு சோஷியல் ஃபிலிமாக பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்க விக்ரம் சரோட ஒரு படம் பண்றீங்க, which is like extremely exciting. And I think அந்த ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்டாக இருக்கு. அது உள்ள எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி ஒரு டைம் ஆகுது எங்களுக்கு. சோ உங்களுக்கு அந்த படம் நடக்கிறது, இந்த படப்பிடிப்பு தளத்தில் நடந்த விஷயங்கள், இதை பத்தியும் நீங்க கண்டிப்பாக. This film is again I'm a filmmaker basically, and I wanted to make my film socially responsible. அவ்வளவுதான். And ஒரு ஜான்ரா வேற மாதிரி ட்ரை பண்றது தான் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். This film is a different genre, and of course it will be my next try. அப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். இப்பதான் ஷூட் ஒரு 20-30% முடிஞ்சிருக்கு. Okay. Will be going close. Right. எப்பவுமே விக்ரம் சார் வந்து நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம், அவர் அதோட கூடுதலாக கொடுத்துருவாரு அப்படிங்கறத எல்லா இயக்குனர்ட்டையும் கேட்டிருக்கோம். சோ நீங்க அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. பயங்கரமான செட், சூப்பரா இருக்கு. நிறைய லேர்ன் பண்றேன். ஓகே. இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு ஹம்பிளா இருக்கணும்ன்றத லேர்ன் பண்றேன். இவ்வளவு தர்ஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இன்னும் இருக்குன்றத லேர்ன் பண்றேன். இப்படி பெரிய லேர்னிங் தான் எனக்கு. அண்ட் அகெயின் திரும்ப விக்ரம் சாருக்கு நான் ஏன் திரும்ப நன்றி சொல்லணும்னா, என் படத்தை சுதந்திரமா என்ன எடுக்க விட்டு. So, okay. He trusts me. I think I owe him much. Right. அருண்குமார் அவர்களுடைய இந்த படம் எந்த ஒரு ஃபிளேவர்ல இருக்கும், என்ன மக்கள் எதிர்பார்க்கலாம்? ஒரு ஷார்ட் ஆக எங்களுக்காக as far as now ஒரு அப்டேட் ஆக கொடுக்க முடியுமா? It's an action thriller basically, drama in it. It's an emotional film too. So I think we are trying to give cinematic experience in the film. அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம படத்தை போக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இல்ல. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சோ இப்போ கமிங் பேக் டு தி அவார்ட் ஷோ, என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? எங்களுக்கு எது கிடைச்சாலுமே I'm being honored. அவ்வளவுதான். அதை தாண்டி இதுல பெருசா எதிர்பார்க்கறது லைக் கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் fine, next time பார்க்கலாம். Right. Okay, I think 2023 ல உங்களுடைய படம் has been the very strongest call for all the directors out here. இப்போ நாங்க இன்டர்வியூ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பிடிச்ச திரைப்படம் அப்படின்னா உடனே சித்தான்னு சொன்னாங்க. பட் I'm little inquisitive. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் 2023 அந்த பட வரிசையில பார்த்திருப்பீங்க, நாமினேஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. So what attracted you? ரெண்டு மூணு படம் இருக்கு ரொம்ப பிடிச்ச பட வரிசையில. போர்த்துறை எனக்கு பிடிச்சிருந்தது, விடுதலை பிடிச்சிருந்தது, குட் நைட் பிடிச்சிருக்கு. ஓகே. டாடா பிடிச்சிருக்கு. ஓகே. டக்குனு இதான் கிளிக் ஆகுது. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமேசிங். சோ இந்த படத்தை தாண்டி இப்போ ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க படத்தை பத்தி சொன்னீங்க, அதை தாண்டி அடுத்தடுத்து
பண்ணக்கூடிய படங்கள் எந்த மாதிரி ஜானர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப அட்வான்ஸ் ஆக கேக்குறேன். எனக்கு வந்து ஜானர்ஸ் ட்ரை பண்ணுவேன். I really don't want to do my film again and again, twice. அது பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை. I think I'll shift to genres. எனக்கு வேற ஏதாவது பண்ணணும்னு தான் ஆசை. மேபி ஆஃப்டர் 2-3 ஃபிலிம்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னா கூட தெரியாது. தொடர்ந்து பண்ணணும்னா மொனோட்டோனஸ் ஆயிடும். ரைட். I'll be tired. அது எக்ஸைட்டிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். Everything. So உங்களுக்கு RKG கீ வழங்கக்கூடிய ஒரு அழகான gift hamper. So வீட்டுக்கு போயிட்டு சுவையோட நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக thank you so much sir. Thank you. We have the producer of Chitta Film, Ethakri Productions. வணக்கம் sir. வணக்கம். எப்படி இருக்கீங்க? I am fine, very happy that I am present in a prestigious award function. Right. Okay. Yes, superb. Let's start off with your connection with Vigadan. So how special this award and this entire event is for you? See, to say Vigadan, you know, I am an old man. I have grown up with the growth of Ananda Vigadan. Because my childhood days, it was a famous, popular magazine as well as a cinema house. And we have grown. It is such a prestigious, ஒரு கனவே நம்ம வாழ்க்கை பூரா அனுபவித்து படித்த புத்தகம் பார்த்த சினிமாக்கள் அவங்களோட ஸ்டேஜில் வந்து சித்தார்த் நடித்து என்னோட சன் இந்த படத்துல அவார்டு வாங்க போறோம்ங்கிறது ரியலி பெருமையா தான் இருக்கு. அண்ட் இன்னைக்கு எக்கச்சக்கமான கேட்டகரியில சித்தாவை பார்க்க முடியுது. இந்த மேடை மட்டும் கிடையாது, எல்லா மேடையிலயும் அது எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த மேடை அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறது சொன்னீங்க. சோ இந்த வரவேற்பு மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ், இட்ஸ் ரியலி 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 என்கரேஜ்மெண்ட் ஃபார் அ குட் சினிமா. இதை ஆரம்பத்திலேயே நாங்கள் ரொம்ப சித்தார்த்தும் யோசிச்சு இந்த மாதிரி சப்ஜெக்டை ரொம்ப டைரக்டர் அருண்குமாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதில் அவங்க 2 பேரும் ரொம்ப இணைஞ்சு க்ரியேட்டிவாக எப்படி கொண்டு போகணுங்கிறத பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் நாட் இன் த கிரியேட்டிவ் ஏரியா. டுடே ஐ ஆம் சிட்டிங் ஆஸ் அ ப்ரொடியூசர் பியூர்லி பிகாஸ் ஐ ஹேண்டில் த ஃபினான்ஷியல் பார்ட் அண்ட் commercial part of the movie. Right. But the all creative area belongs to my son Siddharth. Okay. It's really taking as a good experience that making a சித்தாவோட இந்த கேட்டகரி இவ்வளோ கேட்டகரியில் வந்ததுக்கு a good cinema will win அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது, அது கிரியேட் பண்றது. ஸோ I think I was about to ask that. ஏன்னா இன்னைக்கு Ethakri Production அப்படின்னா there's a separate establishment for you. So அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள், நீங்க எடுக்கக்கூடிய படங்கள், அதை பத்தியும் ஒரு வார்த்தைகள். ஆக்சுவலி இந்த படத்திலே நீங்க பாத்தீங்க ஒரு ஜானர் ஒரு ஜென்ரலா போகாம ஒரு குறிப்பா யாரும் எடுக்காத மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சித்தார்த்தோட ஆசை. As creative director, he is the another director of the company. I am the CFO of the company. So creative part, I think I have heard Siddharth saying this many times. Okay. So he doesn't want to be a Me Too filmmaker. Okay. தனக்கான ஒரு பாணியை அவருக்கு திருப்தி கொடுக்குற படமா எடுக்கணுங்கிறத அவர் நல்ல கண்டென்ட்டோட ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத அப்படிதான் அவரோட. இப்போ நாங்க we are looking at good contents. Shortly announce பண்ணுவோம் அடுத்த படம் என்ன அப்படின்னு. Thank you sir. Thank you so much for being here. Congratulations for all the awards. Thank you. ரெட் கார்பெட்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சித்தா திரைப்படத்தின் மூலமாக ஒரு ஆகச்சிறந்த குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய சஹஸ்ரா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அவார்ட் வந்து சேர போது வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்க. எவ்வளவு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு நேத்திக்கு தான் அது தெரியும். அம்மா சொன்னாங்க. ஐ அம் so happy. ஓகே. சோ இன்னைக்கு சித்தா மூலமா நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய ஃபேன்ஸ், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசப்ஷன். ஸோ இதை பார்க்கும்போது படப்பிடிப்பப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஹார்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் இருந்திருக்கும். ஏன்னா அதில் ரொம்ப கஷ்டமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ரிசப்ஷன் பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன சொல்றாங்க உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ்? எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தாங்க. நீ சூப்பராக நட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரோட கால் ஷீட்டை தாண்டி உங்களோட கால் ஷீட் தான் பிடிக்கவே முடியல அப்படின்றாங்க. எல்லா பக்கமும் போனால் அவார்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த திரைப்படங்கள் பற்றி சொல்லுங்க. இன்னும் தமிழ் படம் வரல, ஆனா ஐ அம் டூயிங் ஒன் ப்ராஜெக்ட். You're doing one project in the language மலையாளம். மலையாளம்.
ஓகே, சோ இன்னைக்கு வந்து சித்தாக்காக நீங்க விருது வாங்குறீங்க இல்லையா? சோ சித்தார்த் சாரும் வந்து வர இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் நிறைய இடங்களை நாங்க பார்த்துருக்கோம். சோ அவரை பத்தி கண்டிப்பாக சொல்லணும். அவர் வந்து எனக்கு உண்மையாலே சித்தப்பா மாதிரி தான். Okay. இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு நிறைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து தரமா கொடுத்துட்டே இருங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்காக அந்த மேடை காத்துட்டு இருக்கு. ஒன்ஸ் அகேன் ஹார்ட்டி விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஆர்கேஜி கீ வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ. பயங்கரமான ஒரு பர்சன் வந்திருக்காங்க. சித்தா படத்தோட வில்லன் தர்ஷன் அவர்கள். வணக்கம்னா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன் பிரதர். அண்ட் இப்போ உங்களை பார்த்தாலே கொஞ்சம் நர்வஸா இருக்குண்ணா. அந்த அளவுக்கு உங்க படத்துல, சித்தா படத்துல அந்த அளவுக்கு நடித்திருக்கீங்க. அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. உண்மையிலே சார், இந்த கிரெடிட்லாம் வந்து இட்டாக்கி என்டர்டைன்மெண்ட் சித்தார்த் சார் ப்ரொடியூசர் கம் ஹீரோவா வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப இதை தேங்க் பண்ணோம். அதே மாதிரி எஸ் அருண்குமார் சார், அவர் தான் அவரோட கதையில முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை என்ன இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும், ஷூட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் உருவம் தேவை, உங்கள் இது நடை வாக்கு இதெல்லாம் பார்த்தேன் தர்ஷன், தேவைப்படுறீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி அவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார் சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ என்டையர் டீம் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மொத்த பேருமே இல்லை, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரீச் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. சித்தாக்கு முன்பும் சித்தாக்கு பின்பும் வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? சூப்பர் சார், உண்மையிலேயே சொல்றேன். நம்ம சின்ன கதாபாத்திரங்கள் தான் பண்ணி கேரக்டர் வந்து வேல் படத்துல இருந்தே சாமியில அந்த தீக்குளிக்கிற scene, அண்ணாச்சிக்காக வேண்டி இங்கே தீக்குளிப்பேன் இங்கே தீக்குளிப்பேன் விக்ரம் சார் கிருஷ்ணன் நடிச்சோட. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ஒரு சீன் 2 சீன் அது மாதிரி பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அதில் கிடைச்ச அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு எனக்கு அருண்குமார் சார் டைரக்டர் சொன்ன விஷயத்த, இந்த கதாபாத்திரத்தை அழகா அவர் நினைச்ச மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கிறது. எப்படின்னா உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கிரெடிட்லாம் எனக்கு சித்தார்த் சாருக்கும் எஸ் அருண்குமார் சார் தான் சென்றடையும். அதுல நான் பண்ணும்போது ஒரு எல்லாருமே பயங்கர மோஸ்ட் இரிட்டேட்டிங் வில்லன் அப்படி கம்பேரிசிங்லாம் பண்ணாங்க. போர் தொழில் வில்லன் சார் கூட எல்லாம் என்னையும் சேர்த்து இருவரில் யார் பெஸ்ட் வில்லன் அப்படிதான் சொல்லி பார்க்குறவங்கலாம் என்னங்க, ஒரு கிரியேட்டர்ஸ் கூட டைரக்டர்ஸ் மற்ற இவங்கெல்லாம் கூட சார் நாங்களாம் ஒரு கிரியேட்டர் டைரக்டர், ஆனால் இதை தாண்டி எங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் எங்களை கோவப்படுத்திட்டீங்க, வெறுப்பாயிடுச்சுங்க உங்க மேலே, அடிக்கணும் போல கொலை வெறியில் அப்படி அந்த கேரக்டர் அவ்வளோ நீங்கள் உணர்ந்து பண்ணியிருக்கீங்க, ஃபீல் பண்ணி பரவாயில்ல, பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த சினிமா விருதுகள் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ். அண்ட் கண்டிப்பாக அவங்களை தேங்க் பண்ணி ஆகணும். எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம் தான், வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். Co-presented by Chennai Zamartha International Aviation and Hotel Management College, powered by Yasco Shirts and Trousers. Associate sponsors GT Holidays, South India's #1 travel brand, Satyabama Institute of Science and Technology, Apollo Hospitals, Kingmaker IAS Academy, by IAS for IAS, we teach and you reach. Gold partner Lalita Jewelry, food partner Geetham Veg Restaurant, Relish the Ragas of Real Taste, realty partner i5 Housing and Properties, Ungal Kanavu Nilam Engalidathil. Special partners Lakshmi Ceramics, India's #1 retailer, Zodis, together is beautiful, 999 prestigious lungigal, அணிந்து மகிழ்வீர் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை, ஆர்கேஜி நெய் கமகம மனம் நலம் தரும் தினம், மெட்பிளஸ் 50 to 80% discount on Medplus brand of medicines, hearing partner Astra Hearing Care, we help ears to hear, dairy partner தமிழ் பால், கறந்த பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும் பால், சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட், தலைமுறைகள் கடந்த மக்கள் சேவையில், அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட், மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, sole concessionaire for Chennai Metro Stations branding, digital OOH partner Skyrams, Grow Beyond Sky, multiplex partner AGS Cinemas, Namma Chennai Namma Cinemas, radio partner Radio City 91.1 FM.